தமிழகத்தின் உரிமைகளை மீட்க இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் அளிக்கும் வாக்கு பிரதமர் மோடியை வீட்டிற்கு அனுப்பும் வகையில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும், நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் தேர்தல் முடிந்த பிறகு உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார். மாசம் 15ஆம் தேதி டான்னு 1,18,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்மா. 1,60,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு நான் உங்களுக்கு உரிமை கொடுக்குறேன். ஏன்னா நானும் பொறுப்பு அமைச்சர் இருக்கு. அந்த திட்டத்திற்கு நானும் நிதியமைச்சரும் பொறுப்பு அமைச்சர். கண்டிப்பாக இப்ப தேர்தல் நேரம் இப்ப சொல்ல முடியாது. இன்னொரு 5 மாதங்கள்ல கண்டிப்பா வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு நிச்சயமாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். இந்த தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் உதயநிதி கேட்டுக்கொண்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.